ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 18 பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் பாதியாக்கும் முறை. இந்த சாப்டரை நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்ட் 1 பார்ப்போம். இப்போ வளைவு கோடுகளோ நேர்கோடுகளோ நார்மலாக நம்ம இந்த சைஸில் எழுதுவோம். பா, வா, மா, ஹா, நா, ஜா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? இதையே பாதியாக எழுதுறப்ப, பாதி சைஸில் எழுதுறப்ப அது கூட டா சவுண்டோ இல்லைனா தா சவுண்டோ, டா சவுண்டோ இல்லைனா தா சவுண்டோ சேர்ந்தா போல் நம்ம வந்து படிக்கணும். டைரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நட்பு, நான்றது இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? நா இட்பு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த நாவையும் இட்டையும் சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதுறதுனா நாவை சின்னதாக எழுதினாலே போதும். நட்பு இப்படி எழுதுனா கரெக்டு தான், ஆனால் இதை விட இது அட்வான்ஸ்டு ஃபார்ம். ஓகேங்களா? இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். நட்பு நான் வந்து குட்டியாக எழுதணும். இப்படி குட்டியாக எழுதுறதால இதில் இட்டு சவுண்டு இங்கே இருக்கு. அடுத்து வடக்கு. வடக்குன்றத வ ட கு இப்படியும் எழுதலாம், வ ட கு இப்படியே நம்ம வந்து எழுதலாம். இப்போ இந்த வாவையும் டாவையும் சேர்த்து எழுதணும்னா இந்த வாவை சின்னதாக எழுதுனா போதும். வா ட கு இப்படி எழுதலாம். இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால வந்து வடக்கு இப்படி வந்து எழுதுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், வாவை சின்னதாக எழுதி இட்டு சவுண்டை வந்து காமிச்சிருக்கோம். அடுத்து பத்மநாபன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் பா இத்து சேர்த்து எழுத போகிறோம். என்ன அப்படின்னா குட்டியாக எழுதுனா போதும். பத் ம நாபன் இந்த மாதிரி எழுதலாம். இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பத்மநாபன் கரெக்டு தான், ஆனால் இதை விட இது அட்வான்ஸ்டு ஃபார்ம். இதில் வந்து பாவை வந்து ஹால் பண்ணியிருக்கிறதால, ஹால்விங்னா பாதியாக எழுதியிருக்கிறதால இதில் இத்து சவுண்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மகாத்மா. இதில் இத்துக்கு முன்னாடி ஹா இருக்குது, அப்போ ஹாவை சின்னதாக எழுதலாம் இத்தை காமிக்கிறதுக்கு. மா ஹாத் மா. ஹா நம்ம நார்மலாக இந்த சைஸில் எழுதுவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், குட்டியாக எழுதியிருக்கோம். குட்டியாக எழுதுறதால அதில் இத்து சவுண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து ஜட்கா. இதில் இட்டு இருக்குது, ஜாவை குட்டியாக எழுதினாலே போதும். ஜட்கா இந்த மாதிரி எழுதினாலே போதும். இதில் ஜாவை சின்னதாக எழுதி நம்ம இட்டு சவுண்டு வந்து காமிச்சிருக்கோம். அடுத்து மட்கலம். இதில் இட்டு சவுண்டு இருக்குது, அப்போ முன்னாடி இருக்கிறத சின்னதாக எழுதினா போதும். மட்கலம். மா இப்படி எழுதுவோம் நார்மலாக, குட்டியாக எழுதி நம்ம அதில் இட்டு சவுண்டும் சேர்ந்து காமிச்சிருக்கோம், மட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி பாதியாக எழுதுறது மூலமாக இட்டு சவுண்டோ இத்து சவுண்டோ இட்டு சவுண்டோ இத்து சவுண்டோ சேர்ந்தா போல் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? இப்போது டா இருக்குது, இதை ஹால் பண்ணி எழுதுறப்ப இட்டா அப்படின்னு படிக்கணும். டா இருக்குது அழுத்தி எழுதுனா, இதை ஹால் பண்ணி எழுதுறப்ப இட்டா அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆட்டம். இங்கே பாருங்க இட்டா இருக்கு, அப்போ நார்மலாக ஆ இட் ட இம் இப்படி எழுதுவோம். இங்கே இட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுருக்கி எழுதிக்கலாம். அப்போ ஆட்டம் இந்த மாதிரி. இங்கே டாவை சுருக்கி எழுதி நம்ம இட்டா அப்படின்னு படிக்கணும். அடுத்து அட்டிகை. இங்கேயுமே இட்டா இருக்கு, அப்போ எப்படி எழுதலாம், அட்டிகை இப்படி வந்து எழுதிக்கலாம். இட்டிலி. இட்டிலி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டாவை வந்து சின்னதாக எழுதியிருக்கோம். டா நார்மலாக நம்ம இப்படி எழுதுவோம், இப்படி குட்டியாக எழுதி இட்டா அப்படின்னு படிக்கணும். இங்கேயுமே டா தான், டா நார்மலாக இந்த சைஸில் எழுதுவோம், இப்படி குட்டியாக எழுதி இட்டா அப்படின்னு படிக்கிறோம். குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு இந்த டாவை சின்னதாக எழுதியிருக்கோம். குற்றச்சாட்டு. இட்டா வந்துச்சுன்னா டாவை சின்னதாக எழுதணும். வெறும் இட்டு மட்டும் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறத குட்டியாக வந்து எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ மடக்கு. இது எப்படி எழுதுவோம்னா மடக்கு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இங்கே இட்டு சவுண்டு இருக்கு. இதுவே நடப்பு, இங்கே இட்டு சவுண்டு வந்திருக்கு பாருங்க, நடப்பு அப்படின்னு வரப்ப இந்த எண்ணை கொஞ்சம் அழுத்தி எழுதிடணுங்க. ஓகேங்களா? நடப்பு இல்லைனா இது நட்பு ஆயிரும். ஓகே. சிந்தனை.
இங்கே தா சவுண்டு வந்திருக்கு. ஓகே, அப்போ எஸ்ஸு என்ன ஹால் பண்ணிடணும். ஹால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் அழுத்தி எழுதணும். சிந்த நை இந்த மாதிரி எழுதணும். அதாவது டா சவுண்டோ இல்லைனா இது சவுண்டோ வந்துச்சுன்னா அழுத்தி சொல்கிறது. டா வேற தா வேற இப்படி வந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வந்து எழுதினாலே போதும் முன்னாடி இருக்கிற ஸ்டோக்கை. இதுவே டாவோ தாவோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோக்ஸை நம்ம கொஞ்சம் அழுத்தி எழுதணும். மோஸ்ட்லி அது என்ன ஸ்டோக்ஸ் அழுத்தி எழுதுகிற மாதிரி இருக்கும்னா மா இல்லைனா நா இதை தான் வந்து அழுத்தி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் நாவை அழுத்தி எழுதியிருக்கோம், இந்த இடத்துல நா ஸ்டோக்கை அழுத்தி எழுதியிருக்கோம். அடுத்து நடுவர், இந்த இடத்துலையுமே இட்டு வந்திருக்கு. அப்போ என்ன அழுத்தி எழுதணும், நடு வர் இப்படி எழுதணும். முதலியோர், இந்த இடத்துல இது வந்திருக்கு. அப்போ எம் அழுத்தி எழுதணும். முதலியோர் இப்படி வந்து எழுதணும், முதலியோர். தென் இந்த மாதிரி பாதியாக எழுதுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சுழியோ இல்லைனா கொக்கியோ நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சப்தமி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சா இப்தா, தாக்கு முன்னாடி இப் இருக்கு, ஸோ அதை அழுத்தி எழுதிக்கிறோம். சப்தமி இப்படி நம்ம வந்து எழுதிக்கிறோம். அடுத்து நிபந்தனை, நீ பந்த நை நிபந்தனை. பந்தகம், பந்தகம் பந்தகம். பன் ஸ்டோக்கை ஹால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த இடத்துலையுமே பன் ஸ்டோக்கை ஹால் பண்ணியிருக்கோம் நிபந்தனையில். ஓகேங்களா, அடுத்து சாஸ்திரம். ஃபஸ்ட்டு சாக்கு சுழி, அடுத்த சா தாக்கு சாவை ஹால் பண்ணியாச்சு, அப்புறம் ரம் சாஸ்திரம் இப்படி நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து மட்டமாய். மோஸ்ட்லி தமிழில் இட்டுக்கு அப்புறமா டா வந்துடும். ஓகேங்களா, அதனால் இந்த டாக்கு தனியாக நம்ம எழுதணும்னு கிடையாது. மட்ட மாய் இந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டோக்ஸ் போட்டுக்கலாம். வர்த்தகம், இதுவும் அதே மாதிரி தான். இத்துக்கு அப்புறமா தா வந்துடும். அப்போ தாக்கு தனியாக இன்னொரு ஸ்டோக்ஸ் போடணும்னு கிடையாது. வர்த்தகம் இப்படி வந்து எழுதிக்கலாம். வைத்தியர், இந்த இடத்துலையுமே பாருங்கள் இத்துக்கு அப்புறமா தா வந்துடும். அப்போ வைத்தியர் எப்படி எழுதலாம், வைத்தியர். வாவை ஹால் பண்ணிவிட்டு யார் போட்டுக்க வேண்டியதான், வைத்தியர். அடுத்து இந்த மாதிரி பாதியாக எழுதின ஸ்டோக்ஸை எந்த பொசிஷனில் எழுதுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ தந்திரம், தன்னை ஹால் பண்ணிடுறோம் தந்துக்கு, அப்புறம் ரம் தந்திரம். தன் ஸ்டோக் இப்படி எழுதுவோம் கரெக்டுங்களா. அதே பாதியாக எழுதுகிறப்ப தந்த அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ரம் சேர்த்துருக்கோம், தந்திரம். சுதந்திரம், இதில் ஊ சவுண்டு வருது சு, அதனால் துருதி லைனில் இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. ஆந்தி லைனில் இப்படி எழுதிடணும், செகண்ட் பேஜில் எழுதிடணும். ஓகேங்களா, அடுத்து நோட்டம். நோ எழுதிட்டு டாவை சின்னதாக எழுதி சர்க்கிள் போட்டுக்கலாம், நோட்டம். நீட்டம், இதுவுமே கோட்டுக்கு மேலே எழுதிடணும், வபல் மட்டும் வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. துருதி லைனில் இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா, அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த சைஸ் நம்மளால் காட்ட முடியாது கரெக்டாக, அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட இந்த பார்ட் 1 வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 53 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.